ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஷ்மயா குடில். இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் வந்து டிநகருக்கு வந்து கொஞ்சம் ஷாப்பிங்காக போயிருந்தேன். என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி வருது, சரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வாங்கின கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா பாப்பாவை வந்து நம்ம பிளே குரூப் போட போறோம். ஸோ அவளுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எல்லாம் தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வித் பிரைஸோட. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் வந்து டிநகர் போகிறதுக்கு முன்னாடி வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேபி ஷாப்பில் வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போனோம். அவளுக்கு எப்போதுமே ட்ரெஸ் வந்து செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பாள், ஆனால் ஹைட்டாக இருப்பாள். ஸோ அதனால் வந்து 3 to 4 years தான் அவளுக்கு செட்டாக இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து எங்களுக்கு ஒரு 2 hours மாதிரி ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் நாங்கள் டைம். ஸோ நைட் வந்து லேட் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்கர்ட் அண்ட் டிஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து மறுநாள் டிநகர் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து டிநகர் போனோம். ஸோ சண்டே, ஆனால் வந்து இந்த சண்டே வந்து அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை. ஃபஸ்ட்டு நான் எனக்கு தேவையானதெல்லாம் வந்து முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு தான் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு A to Zக்கு போனேன். அங்கே வந்து எனக்கு செட் ஆகலை, கொஞ்சம் ஒன்றும் கலெக்ஷன்ஸ் ஒன்றும் பெருசாக பிடிக்கல. அப்புறம் கனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்லேயே இருக்குது, அங்கேயும் போய் பார்த்தோம். அங்கேயும் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. அப்புறம் வந்து களஞ்சியம், அங்கேயும் ஒரு களஞ்சியம் இருக்குது, அங்கே போய் பார்த்தோம். அங்கேயும் வந்து எனக்கு ரொம்ப செட் ஆகலை. ஆனால் வந்து சரவணா செல்வரத்னத்துக்கும் பக்கத்தில் வந்து ஒரு களஞ்சியம் இருக்குது, அங்கே போய் பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறாங்க. நமக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக புதுசாக வந்து காமிச்சாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்து அந்த சரவணா செல்வரத்னம் பக்கத்தில், அதாவது OKJ இருக்கும், அதுக்கும் பக்கத்தில் வந்து 2 களஞ்சியம் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் வந்து இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு வந்து அங்கே ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து சரவணா செல்வரத்னம்ல வந்து கொஞ்சம் ட்ராக் பேண்ட், அதுக்கப்புறமா டிஷர்ட் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு பாப்பாவுக்கு வந்து சூப்பர் சரவணால வந்து ஓரளவுக்கு செட் ஆனது. ஸோ அங்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு இந்த ஷாப்பிங் ஹாலில் களஞ்சியம், சரவணா செல்வரத்னம், சூப்பர் சரவணா, இங்கெல்லாம் நான் வந்து என்ன ட்ரெஸ் எடுத்தேன் அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நான் களஞ்சியம்ல வாங்கின இந்த டாப் தான். இது வந்து ஃப்ளோ டச் மாடல் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது, பட் என்னோட சைஸ்க்கு வந்து செட் ஆகலை. ஆரஞ்சு, அதுக்கப்புறமா ஒயிட் வித் கிரே, இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருந்தது. இது நேரில் வந்து இந்த டாப் போட்டதுக்கப்புறமா ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து எனக்கு ஆக்சுவலாக லென்த் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து ஸ்லீவ் மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு கீழே மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். சைடு ஃபுல்லுமே வந்து ரோப் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒல்லியாக இருந்தாலும் இந்த ரோப்பை வந்து டைட் பண்ணோன்னா அழகாக வந்து நம்மளோட பாடியில் செட் ஆகிடுது. கீழே வந்து நல்ல ஒரு பெரிய ஃப்ராக் மாதிரி இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறதுனால அது தெரியக்கூடாதுன்னு எப்போதுமே ரேயான் மெட்டீரியலுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இதையும் வந்து செலக்ட் பண்ணி வாங்கினேன். ஸோ நம்ம கொஞ்சம் டைட் பண்ணோன்னா அப்படியே நம்ம பாடியோடய அழகாக வந்து அது ஃபிட் ஆகிருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1856 rupees. அடுத்தது செகண்ட் டாப் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து 1095 rupeesக்கு வாங்கினேன். இது வந்து ரேயான் ப்ளஸ் காட்டன் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு டைப்பு. நம்மளோட ஹிப்க்கு பேக் சைடு வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் இருக்குது. ஸோ பாடியோட ஃபிட் ஆன மாதிரி தான் வரும். இதுவும் மேக்ஸி டைப் தான். இது என்கிட்ட மேக்ஸி டைப்பில் நிறையா இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன், இதை வந்து 3/4 வந்து ஆல்ட்ரு பண்ணி அவங்கக்கிட்டே வாங்கிட்டேன். நீங்கள் வந்து அந்த ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த களஞ்சியமில் வாங்கினீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஆல்ட்ரெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப டைமும் எடுத்துப்பாங்க. இது வந்து சரவணா செல்வரத்னமுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு களஞ்சியம், OKJ இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு களஞ்சியம், அங்கே வாங்கினேன். அவங்க வந்து ஸ்லீவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 3/4 இருந்தது, அதையும் வந்து ஆல்ட்ரு பண்ணி கொடுத்துட்டாங்க. அழகாக வந்து இந்த நெக்கில் ஒரு மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னன்னே தெரியல. இது வந்து எனக்கு L சைஸே வந்து செட் ஆனது. பார்க்கறதுக்கு போட்டுக்கிறப்ப அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நான் இது 2 தான் எனக்கு வாங்கினேன். அடுத்தது வந்து பாப்பாவுக்கு வாங்கின கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறேன். அவளுக்கு வந்து ஒரு 3 செட் எடுத்தேன். அதை வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேபி ஷாப்பில் ஒன்றும், அங்கே சூப்பர் சரவணாவில் வந்து ஒரு 2 எடுத்தேன். அதோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரெஸ் தான் எடுத்தேன். இது வந்து 1200லேருந்து அந்த 1300 rupeesக்குள்ளே இருக்கிற ஒரு காஸ்ட் தான் இது. எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல, அது வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்க்குறப்ப தெரியும்.
இது வந்து வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கிற வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. மேலே இந்த மாதிரி இருக்கும். ஒரு பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்கில் வந்து அழகாக ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருந்தாங்க. பேண்ட் ஃபுல்லுமே அதே மாதிரி டிசைன்ஸ் தான். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து அவளுக்கு செட் ஆனது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, பட் இவளுக்கு தான் எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. $1300 வந்து இது கொஞ்சம் எனக்கு காஸ்ட்லி மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அந்த கிளாத்தோட குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த ட்ரெஸ் வந்து $900 இருக்கிற ஒரு ட்ரெஸ் தான். இது வந்து நான் ஸ்கர்ட் மாதிரி எடுத்தேன். ஸோ அவளுக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி டைப் தான் வந்து செட் ஆகுது. நான் ஏதாவது கொஞ்சம் ஃபேன்சியாக ரொம்ப அழகாக போடலாம் அப்படின்னா அவளுக்கு வந்து செட் ஆகலை. இது வந்து அந்த ஃபுல்கா டாட்ஸ் மாதிரி வச்சு அந்த டாப் வந்து ரெட் வித் ஒயிட்லேயும், கீழே அந்த ஸ்கர்ட் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய ஒயிட் பேஸ் வச்சுருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது போட்டதுக்கப்புறமா அவளுக்கு. இது கூட நான் கொஞ்சம் சைடில் வந்து ஆல்ட்ரு பண்ணி தான் போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா அவளுக்கு இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு ஷாப்பில் எடுத்த ட்ரெஸ்ஸும் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டிஷர்ட் தனியாகவும் ஸ்கர்ட் தனியாகவும் வாங்கினேன். டிஷர்ட் வந்து $300 அப்படி வந்தது. ஸ்கர்ட் வந்து $555 சம்திங் அந்த மாதிரி வந்தது. ஒரு $900 வந்து இந்த செட் ஆனது. இதில் அந்த ஸ்கர்ட் வந்து கொஞ்சம் ஜீன் மெட்டீரியல் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி வந்திருந்தது. ஸோ இது தனித்தனியாக தான் நான் எடுத்தேன். ஆனால் வந்து கலர் வந்து நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த ஷாப்பில். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு துப்பட்டா வாங்கினேன். இது நம்ம வெயிலெல்லாம் போகிறப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று சில டாப்க்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணணும் இருந்ததுன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து ஸ்டோன்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. ப்ரைஸ் வந்து 93 or 97 அந்த அளவுக்கு தான் இதோட ப்ரைஸு. அடுத்து ஃபுல்லுமே வந்து என்னோடய ஹஸ்பண்டோட கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு ஸ்கூலுக்காக வாங்கின ஐட்டம்ஸ் தான் வந்து காமிக்க போகிறேன். இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ரொம்ப விரும்ப மாட்டோம் ஜென்ஸோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க. ஜஸ்ட்டு அதோட என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறேன். எல்லாமே வந்து ஒரு $300 $500 இருக்கிற மாதிரி ஒரு 3 டிஷர்ட்ஸ் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கு தேவையான மற்ற ஐட்டம்ஸ், அவங்களோட பெல்ட், அப்புறம் பர்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கினேன். அடுத்தது பாப்பாவுக்கு வந்து ஒரு பேகு. இது வந்து $234 நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 500 600 அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் இவளோட சைஸ்க்கு வந்து அது இல்லை. ஸோ சின்ன சைஸில் வந்து இந்த மாதிரி காஸ்ட்டில் தான் இருந்தது. அப்புறம் டிஃபன் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக சில்வரில் தான் கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. இது வந்து $122 என்னமோ. கொஞ்சம் வெயிட்டாகவே நல்லாவே இருந்தது. இது வந்து சரவணா செல்வரத்னமில் தான் வாங்கினது. அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். இதுவும் வந்து 200 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு $234 இதுவும் வந்து சில்வர் தான். உள்ள ஃபுல்லுமே வந்து சில்வர் தான். நான் வந்து ஸ்ட்ராவும் சேர்த்து அந்த சில்வர்லேயே இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஆனால் எனக்கு அது வந்து கிடைக்கவே இல்லை. ஒரு 2-3 ஷாப்பில் நானும் தேடினேன். அந்த மாதிரி சுத்தமாக இல்லை. ஆன்லைன்லேயும் செக் பண்ணேன். அது எனக்கு ஸ்ட்ராவும் வந்து சில்வரில் வச்சு கிடைக்கல. ஓகே இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வாங்கிக்கிட்டேன். இது வந்து வாட்டர்லாம் லீக் ஆகாத மாதிரி நல்லா பார்த்து வாங்கினேன். அடுத்தது அவளுக்கு ஸ்லேட்லாம் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் சும்மா எனக்கு பேக்கில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்தது. ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா கிச்சனுக்கு தேவையான அந்த கார்பேஜ் பேக் இதெல்லாம் வந்து வாங்கினேன். பர்ஸ் இதெல்லாம் கூட வாங்கினேன். அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு 3/4 ஒன்று வாங்கினேன். இது வந்து 450 500 இருக்கிற ஒரு மாடல். நாங்கள் கொஞ்சம் அவுட்டிங்கும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால தான் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணேன்னா. இதெல்லாம் தாங்க இந்த தடவை நான் டி நகரில் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோவில் எல்லா ஐட்டத்தோட ரேட்டுமே வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் விஷ்மியா குடலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.